வணக்கம். வர நவம்பர் 5 அமெரிக்காவோட எலெக்ஷன் நடக்க போகுது. உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த எலெக்ஷனுக்காக பயங்கர சீரியஸா பைடனும் இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நேத்து பென்சில்வேனியால ஒரு பிரச்சார கூட்டத்துல ட்ரம்ப் சுடப்பட்டார் அப்படின்ற நியூஸ் உலகத்துல இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஃபிளாஷ் பண்ண பயங்கர அதிர்ச்சியானாங்க. அதை பார்த்தவங்க. என்ன நடந்துச்சு? பென்சில்வேனியால பட்லர்ன்ற இடத்துல தன்னோட பிரச்சார உரையை துவங்குறார் ட்ரம்ப். ஒரு 4 நிமிஷம் தான் பேசியிருப்பார். அதுக்குள்ள அவரோட காது கிழிச்சுக்கிட்டு ஒரு 4-5 துப்பாக்கி தோட்டாக்கள் பாயுது. காதை பிடிச்சிட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழறார். உடனே அங்கிருந்த அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸ் ஓடி போய் அவர் மேல் அப்படியே குவிஞ்சுக்கிறாங்க. அவரை பாதுகாப்பா கவர் பண்ணிக்கிறாங்க. தங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு அந்த மக்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளவே ட்ரம்பை சுட்டவனை சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் இம்மிடியட்டா ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் நிச்சயமா அமெரிக்க வரலாற்றுல பெருசா பேசப்படும். அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் அப்படியே காதுல ரத்தம் ஒழுக ஒழுக எழுந்திருக்கிறார். அப்படியே கோடா ஒரு முகத்துல வாய் வரைக்கும் அந்த ரத்தம் வழியுது. அதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட கையை ஒசத்தி ஃபைட் ஃபைட் அப்படின்னு அவர் கத்துறார். அந்த கூட்டமுமே அவரோட சேர்ந்து கத்துது. இதை விட இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளவு பெரிய கிரவுட் அந்த இடத்த விட்டு கலைஞ்சு ஓடிடாம அதே இடத்துல அப்படியே அமைதியா ட்ரம்ப் வெளியேற வரைக்கும் பொறுமையா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் சேஃபா கிளம்பிட்டார் அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் கலைஞ்சு போயிருக்காங்க. என்ன ஒரு அழகான ஆச்சரியமான ஒரு ரியாக்ஷன் பப்ளிக் கிட்ட பாருங்க. அந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் பக்கத்துல ஒரு ஃபேக்டரியோட கூரை மேல துப்பாக்கியோட இருக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்த பார்வையாளர் ஒருத்தர் அங்கிருந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கார். ஆனா அவங்க அவரை போய் தேடி பார்த்திருக்காங்க. கிடைக்கலன்னு விட்டுட்டாங்களா இல்ல கவனக்குறைவா இருந்தாங்களா அப்படின்னு தெரியல. சரி, ஒரு முன்னாள் ஜனாதிபதி, அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒரு பரபரப்பான பாலிட்டிஷியனை கொல்ற அளவுக்கு தைரியம் துணிச்சல் யாருக்கு இருக்கு? அந்த ஆள் யாரு? அவன் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற விஷயங்களை FBI விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அவரை பத்தின தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க பெத்தல் பார்க்ன்ற இடத்தை சேர்ந்த தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அப்படின்ற 20 வயசே ஆன ஒரு பையன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அவர் ஆக்சுவலா ஒரு நர்சிங் ஹோம்ல கிச்சன் ஒர்க்கரா இருந்திருக்கார். அந்த கிச்சன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கார். ரொம்ப புத்திசாலியான மாணவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மேத், சயின்ஸ் இது ரெண்டுத்துலயுமே அவரோட ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கினதுக்காக $500 பிரைஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி லோக்கல் நியூஸ் பேப்பர்ல அவரை பத்தின நல்ல விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பாவை போலவே ஒரு ரெஜிஸ்டர்ட் ரிப்பப்ளிகன், அவங்க அம்மா ரெஜிஸ்டர்ட் டெமோக்ராட்டாம். ஒரு கான்ட்ராஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு $15 டொனேஷன் கொடுத்திருக்காரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி கண்டக்ட் பண்ண ஏதோ ஒரு ரிலீஃப் ஈவெண்ட்ஸ்க்காக. யுஎஸ் மீடியால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ குரூக்ஸ் ஒரு டி-ஷர்ட் போட்டிருந்திருக்காரு. அதுல டெமாலிஷன் ரான்ச் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கு. அது ஒரு ரொம்ப ஃபேமஸான யூடியூப் சேனல் ஆங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தா, விதவிதமான கன்ஸ் எப்படி பண்றது, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சேனல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சேனலோட பேர் இருக்கக்கூடிய டி-ஷர்ட்டை தான் அவர் அன்னைக்கு போட்டிருந்திருக்கார். இந்த மாதிரி சேனல்லாம் விளையாட்டுக்கு கூட ப்ரௌஸ் பண்ணி பார்த்துடாதீங்க. NIA வீட்டுக்கு வந்துடும் இந்தியாவில். ஆக்சுவலா அன்னைக்கு அவர் யூஸ் பண்ண துப்பாக்கியை அது அவங்க அப்பாவோடதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யுஎஸோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் சொல்றாங்க. குரூப்ஸ் வந்த கார்ல சந்தேகப்படும்படியான வெடிப்பொருட்கள் மாதிரி, அதாவது இந்த பாம் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் அவரோட காருக்குள்ள இருந்ததாக FBI ஆஃபீஸர்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த உபகரணங்களை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாம் டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு அதெல்லாம் என்ன பிரச்சனை, என்னென்ன விஷயம் அதுல இருக்கு, அந்த டிவைசஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எதுக்காக அவர் வச்சிருந்தாரு அதை அப்படின்றது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போன தாமஸ் குரூக்ஸோட அப்பா மேத்யூ குரூக்ஸ், என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, என் பையனை பத்தி இவங்க சொல்ற விஷயம் எதுவுமே என்னால நம்ப முடியறதா இல்லை, நான் எதுக்கும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கிட்ட நான் ஆக்சுவலா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. தாமஸ் குரூக்கோட வீடு இருந்த ஏரியா முழுக்கவுமே சுத்தமாக FBI கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அங்க இருக்கிற யாரும் பெர்மிஷன் இல்லாம அந்த ஏரியா விட்டு வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லி சீல் பண்ணிட்டாங்க. அதாவது வெளியில இருந்து யாரும் உள்ள போக முடியாது, உள்ள இருந்து யாரும்
பெர்மிஷன் இல்லாம வெளியில வர முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவையே. ஏன்னா சுடப்பட்டது ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, வல்லரசான அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட். இந்த நிகழ்வுனால வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல ட்ரம்ப்புக்கு ஆதரவு நிறையவே இருக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. கூடவே அந்த அடிபட்ட உடனேயே அவர் எழுச்சியோட கையை உயர்த்தி ஃபைட்ன்னு சொன்னதும் அப்ப எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தோட மேல யுஎஸ் பிளாக் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த பர்டிகுலர் பிக்சர் நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா அது ட்ரம்ப்புக்கு சாதகமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு அரை இன்ச்சு தவறி கொஞ்சம் டீப்பா அந்த புல்லட் போயிருந்தா ட்ரம்ப் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டார். நிச்சயமா யுஎஸ் எலெக்ஷன்ல இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இன்சிடென்ட்ல ட்ரம்ப் பேச்சு கேட்கறதுக்காக வந்த அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஆன் தி ஸ்பாட். இன்னும் 2 பேர் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.